இங்கிலீஷ் ஈஸி தான். நம்ம இடியம்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இன்னைக்கு ஒரு வீடியோ. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப இதுவும் இடியம்ஸ் எப்பவுமே நம்ம புதுசா பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். இடியம்ஸ்ங்கிறது நீங்க லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் பண்ணுனீங்கன்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த கொண்டு வந்து குடுக்கும். அதனால லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது. இத என்ன சொல்றோமோ, அந்த வார்த்தைய அப்படியே தான் நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்க இடியம்ஸ் யூஸ் பண்ணியே பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க முதல்ல பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகுங்க. அது போதும். நீங்க ஒன்ஸ் நீங்க ஸ்ட்ராங் ஆயிடு மேம் என்னோட இங்கிலீஷ் ஓகே தான். பட் எனக்கு பர்சனலி இங்கிலீஷ்காரன் மாதிரி பேசுற மாதிரிலாம் நான் போடுறதே கிடையாது மேம். வெறும் தமிழ் ஆளுங்க எப்படி பேசுவோமோ இங்கிலீஷ், அந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா, அவங்களுக்காக தான் இடியம்ஸ்னு ஒண்ணு ஆண்டவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறான். இதை யூஸ் பண்ணி பழகுங்க. நீங்க பேசுறப்போ எல்லார் மாதிரியுமே பேசுனாக்கா நமக்கு ஏதாவது மதிப்பு இருக்குமா? இருக்க போறதில்ல. எல்லாருமே ஒரு விஷயத்த சர்வ சாதாரணமா எப்படி சொல்லுவாங்களோ, அது மாரி சொல்லாம வேற மாரி சொன்னா தானே, அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்க உங்கள மாதிரியே உங்க அளவுல நாலேட்ஜ் இருக்கிற ஆளுங்க கிட்ட பேசும்பொழுது, டிரான்ஸ்லேட் பண்ணி பேசி முடிச்சாச்சு. அடுத்தது அவங்க கிட்ட நீங்க நான் தனி ஆளு அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு ஒரு சீன போடணும். அப்படி சீன போடுறதுக்கு இடியம்ஸ் கண்டிப்பா கை குடுக்கும். இது வந்து நான் சொன்னாக்க இவங்களுக்கெல்லாம் புரியல அப்படிங்கிறாங்க. இத போய் நான் எங்கம்மா பேசுறது அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க உங்க லெவல் ஆளுங்க கிட்ட பேசினா புரியாதுதான். உங்கள விட பெட்டரா இங்கிலீஷ் பேசுவாங்க பாத்தீங்களா? அவங்க கிட்ட இந்த வார்த்தையெல்லாம் பேசிங்கன்னா, அவங்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். அப்போ நீங்க அவங்க கிட்ட நீங்க உங்களுக்கு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ரெகுலர் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து வெளியில வந்து இடியம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான இடியம்ஸ் கொண்டு வரேன். இத வந்து பாத்தீங்கன்னா, நான் குடுக்கும்பொழுது இதுக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு நீங்க கரெக்ட்டா தப்பா நினைப்பீங்க. சரிங்களா? இதுக்கு அது அர்த்தமா இருக்க முடியாது. அப்போ இந்த ஃப்ரேஸ் எப்ப சொன்னீங்கனாலும், இங்கிலீஷ் தெரிஞ்ச எல்லாருமே இதுக்கு இத மீனிங்கா இருக்கக்கூடிய இன்னொரு இத தான் நாங்க எடுத்துக்குவோம். சரிங்களா? அப்படி சில விஷயத்த நான் இன்னைக்கு சொல்லி தரேன். சரியா? இத மறக்காம பிராக்டிஸ் பண்ணுங்க. எப்பல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, எப்பல்லாம் டைம் இருக்குதோ, அப்பல்லாம் இத ஃபாலோ பண்ணி பாருங்க. சரியா? வெரி பேசிக் திங். பீஸ் ஆஃப் கேக். இட் இஸ் டீச்சிங் இங்கிலீஷ் இஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் மீ அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். பீஸ் ஆஃப் கேக். நான் சென்டென்ஸா மேக் பண்ணும்பொழுது நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்க. தனியா சொன்னாக்கா தான் யோசிக்கிறீங்க. கேக்கோட பீஸ்ன்னு நினைச்சீங்கன்னாக்கா யூ ஆர் ராங். நீங்க கொஞ்சம் பேர் நிறைய பாக்குறீங்க இங்கிலீஷ் வீடியோஸ். ஓகே கரெக்ட். வெரி ஈஸி. பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னாக்கா வெரி ஈஸி. இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயம் ஈஸியா இருக்கும்ல, அந்த விஷயத்த சொல்லும் பொழுது இட் இஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் மீ அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? அடுத்த வார்த்தை பிரேக் அ லெக். பிரேக் அ லெக். காலை உடச்சுக்கோன்னு சொல்றேன்னா இல்லையே. பிரேக் லெக் அப்படின்னா இது நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஒழுங்கா ரெகுலரா வீடியோஸ் பாக்குறவங்க இதை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன அர்த்தம்? நீங்க நம்பவே மாட்டீங்க. சரி, குட் லக். குட் லக், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு சொல்ற வார்த்தை தான் பிரேக் லெக். யாராவது நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க, ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க, ஏய் பிரேக் லெக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னடா கொஞ்சமாவது நான் ஒரு நல்ல வார்த்தை சொல்றியா, பிரேக் லெக்னு போய் சொல்லிட்டியேன்னு சண்டை போயிடாதீங்க. பிரேக் லெக்னா ஆல் தி பெஸ்ட் அம்மச்சி, குட் லக் அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். சரியா? அடுத்த வார்த்தை ஹிட் மீ அப். ஹிட் மீ அப் அப்படின்னா மேலடி அப்படின்னு அர்த்தம் இல்ல. ஹிட் மீ அப்னாக்கா நீங்க எல்லாம் மெசேஜ் பண்ற ஆளுங்க தானே, சேட் பண்ற ஆளுங்க தானே. ஹிட் மீ அப்னாக்கா ரைட் மீ ஆர் சேட் வித் மீ, மெசேஜ் பண்ணு, டெக்ஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஹிட் மீ அப். ஏய் வீட்டுக்கு போனதும் ஹிட் மீ அப் அப்படின்னு சொல்லுங்க. சொன்னாக்கா எனக்கு மெசேஜ் பண்ணு, பத்திரமா பார்த்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் அர்த்தம். எனி அர்த்தம். ஹிட் மீ அப் அப்படின்னாவே டெக்ஸ்ட் மீ அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்தது ஹிட் த ரோட் அப்படின்னாக்கா ரோட்ல போய் மோதுறதா இல்ல. ஐ ஹிட் த ரோட் அப்படின்னாக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு அர்த்தம். ஆமா, நீங்க லிட்டரல் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்காக தான் வேணும்னே இந்த மாதிரியான டேர்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு. வேற மாதிரி இது என்னவோ மாதிரி இருக்கு, அப்ப இது ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி இல்ல. யாராவது இதை சொன்னாங்கன்னா கண்டிப்பா பழக்கம் இல்லாதவங்க எல்லாருமே டைரக்ட் மீனிங் தான் எடுத்துக்குவீங்க. ஹிட் த ரோட்னா என்ன அர்த்தம்? நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஐ லீவ் அப்படின்னு அர்த்தம். ஓகே. இதுக்கு அடுத்த வார்த்தை ஒண்ணு இருக்குது. ஹிட் த சாக். ஹிட் த சாக். ஹிட் த சாக்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சாக்கு மட்டிக்கிறதுக்கு சம்மதம் இல்ல, தூங்க போறேன் அப்படின்னு அர்த்தம். லெட் மீ ஹிட் த சாக். ஐயோ கொஞ்சம் தூங்க விட அப்படின்னு அர்த்தம். ஓகே, லெட்ஸ் ஹிட் த சாக் அப்படின்னாக்கா ஓகே நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு அர்த்தம். சரியா? இது யூஸ் பண்ணுங்க. டெய்லி ரொட்டீன்ல தான் நான் கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு நைட் நீங்க தூங்க போகும்போது ஒரு 3 பேர்கிட்டயாவது சொல்லுங்க. லைக் ஹிட் த சாக், ஹிட் த சாக், ஹிட் த சாக். ஓகே.
இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிஜமாவே உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு பர்சனலி ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வரும். சரியா? அடுத்த வார்த்தை சொல்றேன், இதை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. சி ஐ டு ஐ. சி ஐ டு ஐ அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணும் கண்ணும் பாக்குதுன்னு அர்த்தமா? அப்படி ஒரு அர்த்தம் இருக்குதுதான். அது நீங்க அந்த சென்டென்ஸ் மேக் பண்ணும் பொழுது எந்த இடத்துல யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து மாறும். சோ நீங்க ஒரு விஷயத்த பார்க்கும்போது நானும் அவளும் கண்ணு கண் பாத்துக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப நீங்க அதை சொல்லலாம் தான். பட் சம்மந்தமே இல்லாம ஒரு இடத்துல சி ஐ டு ஐ, ஐ சி ஐ டு ஐ அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னாக்கா, ஐ அக்ரி அப்படின்னு அர்த்தம். நான் ஒத்துக்கிறேன், ஏத்துக்கிறேன், நீ என்ன சொன்னியோ அது ஆமா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது ஒன்னு டேர்ம் யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னோ ஒரு வித்தியாசமா இருக்குதே, பைத்தியம் மாதிரி பேசுறேன்னு தான் சொல்லுவாங்க, இந்த உலகம் அப்படிதான் சொல்லும். ஆனா நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அது கத்துக்கும் பொழுது, ஓ நம்ம இப்பதான் கத்துக்கிறோம், இவங்க எப்பவோ கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொண்டாடுவாங்க. சரியா? அடுத்த வார்த்தை கிக் த பக்கெட். கிக் த பக்கெட். பக்கெட்டை உத அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மை கிராண்ட்மா கிக்டு த பக்கெட் லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆமா, எங்க பாட்டி செத்து போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் பாஸ் செவேன்னு ஒரு வார்த்தை இருக்குதுதான், அது வந்து டீசெண்டா சொல்றது. எங்க பாட்டி மண்டை போட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி கொஞ்சம் கொச்சையா சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் இந்த கிக் த பக்கெட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சோ கிக் த பக்கெட்னு யாராவது சொன்னா என்ன அர்த்தம்? டை அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்த வார்த்தை காட் ரெட் ஹேண்டட். கேட்ச் ரெட் ஹேண்டட் அப்படின்னாக்கா, அந்த காலத்துல ஒரு பொருள் இருந்துதான். அந்த பொருளை வந்து எவனோ எடுத்துட்டான். ஆனா அந்த பொருளை தொட்டாவே ரெட் கலர் கையில ஒட்டிக்கும். அப்போ என்னாச்சு, வாங்கடா எல்லாம் வரிசையா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையும் காட்ட சொன்னாங்களாம். எவன் திருடுனானோ அவன் கை மட்டும் ரெட் கலர்ல இருந்துச்சான். அதுல இருந்து திருடி பிடிபட்டுட்டோம் அப்படின்னாக்கா, ஏதாவது திருட்டுத்தனமா ஒண்ணு பண்ணி புடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா, கேட்ச் ரெட் ஹேண்டட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கேட்ச் ரெட் ஹேண்டட், கேட்ச் உடைய பாஸ்ட் டென்ஸ் தான் காட். காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எஸ், திருடி பிடிபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த வார்த்தை ஹோல்டு த ஹார்சஸ். பக்கடு 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 வேகமா ஹார்ஸ் ஓட்டிட்டு இருக்கீங்க, நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஹோல்ட் த ஹார்சஸ். ஹார்சஸை நிறுத்துறது. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும் பொழுது ஸ்டாப் பண்றீங்க அல்லது வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா ஹோல்ட் த ஹார்சஸ் அப்படிங்கிற ஃபேஸ சொல்லலாம், இடியமா சொல்லலாம். இப்படி சொன்னாக்காவே ப்ளீஸ் ஹோல்ட் த ஹார்சஸ் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க வெயிட் பண்ணணும். இல்லாட்டி என்ன பேசிட்டு இருக்காங்களோ அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. சரியா? இந்த டேர்ம் ரொம்ப ஈஸின்னு தான் நினைக்கிறேன். நிறைய தடவை வாய்மோடு அப்படின்னு சொல்லி வாய்மோடு சொன்னா சண்டை வரும். அதுக்குள்ள ஹோல்ட் த ஹார்சஸ்ன்னு சொல்லுங்க, சண்டை வராது. சரியா? அடுத்தது ஸ்பில் த பீன்ஸ். ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா பீன்ஸ் செதற விடுறது. தட் இஸ் ஒரு கட்டி வச்சிருக்க ஒரு விஷயம் பீன்ஸ் செதறனாக்கா இது மறுபடியும் இருக்க முடியுமா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். உங்க பாரு அந்த இடமே ஃபுல்லா இதா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு ரகசியமா வச்சிருக்க ஒரு விஷயம் வெளிப்பட்டுருச்சு, செதறிடுச்சு அப்படின்னாக்கா நீங்க என்ன சொல்லலாம்? ஸ்பில் த பீன்ஸ்னு சொல்லலாம். இன்னொன்னும் இருக்குல்ல, த கேட் அவுட் ஆஃப் த பேக், இதெல்லாம் முதல்லயே நான் நடத்திட்டு இந்த வார்த்தை இன்னைக்கு பாத்துக்கோங்க. ஸ்பில் த பீன்ஸ்னா என்ன அர்த்தம்? பீன்ஸ் கொட்டு. சொல்லுங்க சொல்லுங்க. ரகசியத்தை வெளிப்படுத்துறது. ரகசியம் ரிவீல் ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? சோ இந்த இடியம்ஸை பாத்துக்கோங்க. இந்த இடியம்ஸ் எல்லாமே நீங்க ரெகுலர் லைஃப்ல யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். எப்பவும் மாதிரி பேசாதீங்க, எந்த மாற்றமும் நடக்க போறதில்லை. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா எப்பவும் மாதிரி இல்லாம வேற ஒரு ஸ்டெப், வேற ஒரு விதத்துல நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் நான் இங்கிலீஷ்க்கும் சொல்றேன். நீங்க எப்பவும் மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே தான் நான் இந்த வீடியோ பார்த்துட்டு நான் அடுத்ததுன்னு போயிட்டு இருப்பேன் அப்படின்னாக்கா இங்கிலீஷ்ல உங்களுக்கு எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. இந்த இடியம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க இங்கிலீஷ் பேச பேச இங்கிலீஷ் உங்களுக்கு ஈஸி ஆயிரும். தேங்க்யூ.